அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டேஸ்டியான மம்மு கறிப்பலா கிரேவி தாங்க. கறிப்பலாங்கிறது பலாப்பழத்தோடைய பிஞ்சு தான். பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன சத்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான மெக்னீஷியம், கால்சியம், மினரல்ஸ், பொட்டாசியம், கொழுப்புச்சத்து போன்ற அதிகப்படியான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குங்க. இது நீண்ட நாள் வயிறு வலி இருக்கிறவங்க, உடல் சோர்வு இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மேல் தோல் சீவனோடனே லைட்டாக பால் இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை நல்லா நீக்கிட்டு பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்கும். இதில் உள்ளே இருக்கிற தண்டு பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பக்கத்துலேயே உப்பும் மஞ்சத்தூள் போட்ட தண்ணி வச்சுருந்தோம்னா அதில் கட் பண்ணி போட்டுடலாம். இதனால் சமையலில் சேர்க்குற வரைக்கும் கருத்து போகாமல் இருக்குங்க. கட் பண்ணி வச்ச பலா பிஞ்சை நம்ம தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இது நீங்கள் கட் பண்ணும்போது கையில் பிசுபிசுப்பு தன்மை தட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தடவி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவில் சோம்பு, சிறு துண்டு பட்டை, 4 கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி சைஸ் அளவு நான் பேஸ்ட்டை பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்திக்கும் போது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கொடுத்துருச்சுங்க. இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம மசாலா பவுடரை ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கனாக்கா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்திருக்கோம். மசாலா அடிப்பிரலாம் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா வெந்த பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற கறிப்பலாவை சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து 5லேருந்து 6 விசில் விட்டோம்னா நல்லா வெந்து கிடச்சிருங்க. இது ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது மேலே கெட்டியாக 1/4 மூடி தேங்காயும் 1 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா சுவையான கறிப்பலா கிரேவி ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சோறு, இடியாப்பம், சப்பாத்தி, ஆப்பம், பரோட்டா போன்ற உணவுகளோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டேஸ்டி மம்முவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.